அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய அமோனியா ஆலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டு 25 பெண்கள் மயக்கமடைந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தூத்துக்குடி தனியார் ஆலையில் அமோனியா வாயு கசிவால் 25க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. நிலா சீ ஃபுட்ஸ் மீன் பதப்படுத்தும் ஆலையில் இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நிலா சீ ஃபுட்ஸ் மீன் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டதை அடுத்து இதனால் 25க்கும் மேற்பட்ட பெண்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது, எதனால் இந்த கசிவு ஏற்பட்டது, தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது? வணக்கம் கௌதமி. தூத்துக்குடி புதூர்பாட்டியார் பகுதியில் அமைந்துள்ள நிலா சீ ஃபுட்ஸ் தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு வெளியேறியதால் தமிழகத்தைச் சேர்ந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த 5 பேர் மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 16 பெண்கள் ஊழியர்கள் உட்பட மொத்தம் 26 பேர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனைகள் ஏவிஎம், ராஜேஷ் கிளர்க், அருள்ராஜ் ஆகிய 3 மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி புதூர்பாண்டியார் புறநகர் பகுதியான புதூர்பாண்டியாபுரம் பகுதியில் அமைந்துள்ள நிலா சீ ஃபுட்ஸ் என்ற தனியார் மீன் பதப்படுத்தும் வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் அந்த ஆலையின் மின் விபத்து காரணமாக அமோனியா கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக மீன் பதனிடம் நிறுவனம் மற்றும் அமோனியா வாயு பரவியது. இங்கு பணியில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த கும்பகோணம் மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த மற்றும் 26 பேர்கள் மயக்கமடைந்தனர். இதைத் தொடர்ந்து நிலா சீ ஃபுட்ஸ் நிறுவன வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடியில் உள்ள 3 தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு 26 பெண்களுக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் சுவாச சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக புதியமுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் தனியார் மின் பதன ஆலையில் அமோனியா கேஸ் வெளியாகி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த 26 பேர் ஊழியர்களுக்கும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, தகவல்களுக்கு நன்றி முத்துராமன்.